காஷ்மீரில் பாகிஸ்தான் படைகள் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நிலைமை விரைவில் சரியாகும் என்று நம்பிக்கையூட்டினார். இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் மாவட்டம் கடும் பாதிப்பை சந்தித்தது. அங்கு பாகிஸ்தான் படைகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தாக்குதலில் இடிந்த வீடுகள், வழிபாட்டு தலங்களையும் ராகுல் காந்தி பார்வையிட்டார். அங்குள்ள பள்ளிக்கு சென்று மாணவர்களோடு உரையாடிய ராகுல் காந்தி, நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு நன்றாக படித்து முன்னேறுங்கள், நன்றாக விளையாடுங்கள், நண்பர்களை அதிகமாக சேருங்கள் என கூறி அவர்களுக்கு ஊக்கமளித்தார். Little bit of a frightening situation, but don't worry, everything will come back to normal. And your way of responding to this problem should be that you study really hard, you play really hard, and you make a lot of friends in school. தனது காஷ்மீர் பயணம் குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளை தேசிய அளவில் கொண்டு செல்ல உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு மாதத்தில் ராகுல் காந்தி காஷ்மீர் செல்வது இது இரண்டாவது முறையாகும். பஹல்காம் தாக்குதலில் இறந்தவர்கள் குடும்பத்தினரை சந்திக்க ராகுல் காந்தி ஏற்கனவே அங்கு சென்றிருந்தார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான் படைகள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் நடத்திய தாக்குதலில் காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் மட்டும் 13 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர்.